ஹலோ கேஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இலங்கையில் எப்படி ஆன்லைன் மூலமாக பஸ் சீட்ஸ்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அவங்களோட வெப்சைட் SLTB அப்படின்னு டைப் பண்ணிங்களாவே அவங்களோட வெப்சைட் காட்டும். ஸோ ஃபஸ்ட்டுக்கே ஒரு லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போய்க்கலாம். ஸோ உள்ளுக்கு போனால் இது தான் அவங்களோட இன்டர்ஃபேஸாக இருக்குது. ஸோ கொழும்பு சிட்டியோட ஒரு சின்ன பிக்சர் போட்டு அவங்களோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அவங்களோட ஹாட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் அர்ஜென்ட் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்பர் சரிச்சிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான புக் பண்ணுறதுக்கான ஒரு சேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே போனோம்னா பஸ் டைம் டேபிள்னு சொல்லிட்டு ஒரு சேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பஸ் என்னென்ன டைமில் எங்கே மட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் எல்லாமே செலக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் டு டைம், எண்ட் டைம் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது SLTBங்கிறது எப்படி இயங்குது, அதை பற்றியான ஒரு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம இப்போ இதில் போயிருந்தோம் அப்படின்னா அவங்கள பற்றியான ஒரு ஃபீட்பேக் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட சர்வீஸ் எப்படி இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, பஸ்ஸு க்ளீன்லெஸ் அப்படிலாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் டைமிங், டிரைவர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை நம்மளோட ஃபீட்பேக்காக அவங்களுக்கு கொடுக்கலாம். கீழே நம்மளோட கமெண்ட்ஸ், ஓன் கமெண்ட்ஸை என்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போனோம்னா அவங்களோட பஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே அப்படியே போனோம்னா அவங்கள பற்றியான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே அப்படியே அவங்களோட சீட்ஸோட ஹாட்லைன் நம்பர் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே ஸ்ரீலங்கன் டிரான்ஸ்போர்ட் போர்டோட ஒரு அட்ரஸும், மொபைல் நம்பர், அவங்களோட வெப்சைட், ஹாட்லைன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம எதுவும் அர்ஜென்ட் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டுக்கொள்கிற மாதிரி இருக்குது. அது கீழே அப்படி பார்த்தோம்னா ஆப்பும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸும் அவைலபிளாக இருக்குது. நம்ம ப்ளே ஸ்டோர் ஆப், கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் சைன்இன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கு கீழே அவங்களோட வெப்சைட் ஃபேஸ்புக் அண்டு வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க. அதில் கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களோட சேட் பண்ணி அவங்களோட சர்வீஸ் பற்றி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே போனோம் அப்படின்னா நம்ம புக் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகலாம். ஸோ எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேலே ஃப்ரம் அண்ட் டூ, கீழே டேட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரமில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி அது ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் நான் கொழம்புன்னு போட்டுக்கிறேன், கொழம்பு. டூ ஜஃப்னான்னு போட்டுக்கோம், ஜஃப்னா. கீழே நம்மளுக்கு டேட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நான் ஏதாச்சும் ஒரு டேட் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன டேட்டில் வச்சு புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஏதாச்சும் டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு
ஓகே. ஓகே, நம்ம டேட் செலக்ட் பண்ணியாச்சு. கீழே வந்து சர்ச் பஸ்ஸஸ்ன்னு இருக்குது, சர்ச் பண்ணிக்கலாம் நம்ம என்னென்ன பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டில். இப்படி தான் ஷோ ஆகும். அந்த டேட்டில் என்னென்ன மாதிரி எந்தெந்த பஸ் எந்தெந்த டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து நம்மளுக்கு காட்டுது. அதில் நம்ம மேலே ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக பார்த்தோம்னா இந்த டைமில் இந்த பஸ் வந்து ஜஃப்னாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு எந்த டைம் வேணுமோ அதை நம்மளுக்கு புக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே அதில் சீட்ஸ் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டைமுக்கு புக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படியே புக் நோங்கிறது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஒரு ஆப்ஷன் காட்டும். நம்மளோட சீட்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ இதில் இருக்க அவைலபிள் சீட்ஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் புக் பண்ணது வந்து ரெட் கலரில் அப்படி காட்டும். நம்மளுக்கு அவைலபிள் சீட்ஸ் இருக்குது நிறையா. இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு விருப்பமான ஷீட் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதாவது சீட் ஒன்று கொடுத்து புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து காட்டுது, எவ்வளோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து காட்டுதுன்னு காட்டுறாங்க. ஸோ செலக்ட் பண்ணி கீழே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா லோட் ஆகுது. நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. ஸோ அதில் வந்து நம்மளோட நேம், அடுத்து வந்து நம்மளோட மொபைல் நம்பர் அண்ட் என்ஐசி, நம்ம வந்து ஃபாரின் அப்படி இருந்தோம்னா நம்மளோட பாஸ்போர்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே நம்மளோட இமெயில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இமெயிலுக்கு தான் நம்மளுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து அனுப்புவாங்க. அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா, இமெயில்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து மொபைல் மெசேஜ் மூலமாக உங்களுக்கு ஒரு டிக்கெட்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து காட்டி போகிறதுக்கு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலெல்லாம் என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸோ லோட் ஆகுது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு கீழே சம்மரி கொடுத்துருப்பாங்க, ஜேர்னி சம்மரின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோம், என்ன டேட்டுக்கு என்ன டைமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சம்மரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஃபேர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சார்ஜ் எவ்வளோ, பஸ் டிக்கெட்ஸ் எவ்வளோ, என் பேங்க் சார்ஜ் எல்லாமே போட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம அமௌண்ட்டை பார்த்துக்கலாம், எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அக்ரி கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தோம்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு போகும். ஸோ நீங்கள் வந்து கார்டால் பே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் பே பண்ணிடலாது. அடுத்து நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து என்ட்ரு பண்ணி நம்மளோட பேமெண்ட்ஸை வந்து பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு நம்மளோட நம்பருக்கு ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். ஸோ அதை நம்ம இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இதில் நம்ம அந்த ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே. ஸோ அவ்வளோதாங்க. நம்ம பேமெண்ட் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு சாட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட புக்கிங் டிக்கெட்னு சொல்லுவோம். அப்புறம் இமெயிலுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் வந்து அனுப்புவாங்க.
இதை நம்ம வந்து பஸ்ஸில் காட்டி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும்.